Good morning, friends. This judgment is AR. இது வந்து காலை வணக்கம் நண்பர்களே. AR 2025 சுப்ரீம் கோர்ட் 1004. AR 2025 சுப்ரீம் கோர்ட் 1004. இந்த தீர்ப்பில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஜோசப் குரியன்றவர் வந்து ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு 1989. அப்புறம் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது 91. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு இந்த மிலன் ஜோசப்னு ஒருத்தர் பிறக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மாவுக்கும் அந்த கொரியனுக்கும் பிரச்சனை வந்து ஃபேமிலி கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இந்த அம்மா என்ன பண்ணுது, மிலன் ஜோசப் வந்து யுவன் ரத்தனத்துக்கு தான் பிறந்தாங்க கள்ள உறவில் அப்படின்னு சொல்லிட்டு பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து பேரை மாற்ற சொல்லி கேட்குறாங்க. அது வந்து கார்பரேஷன் வந்து இல்லை, நீங்கள் போய் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினுவாங்கன்னா சிவில் சூட்டு போடுறாங்க. அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் எர்ணாகுளத்தில் சூட்டு டிஸ்மிஸ். அங்கே டிஎன்ஏ டெஸ்ட்டு கேட்குறாங்க. கோர்ட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டு கொடுக்கல. அப்புறம் மெயின்டெனன்ஸ் போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ப்ரொசீடிங்ஸ் நடந்து இறுதியாக சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துக்கிறாங்க. AR 2025 சுப்ரீம் கோர்ட் 1004 யுவான் ரத்னம் வேர்சஸ் மிலன் ஜோசப். இதில் ஏற்கனவே ஒரு மெயின்டெனன்ஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டு ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் போட்டதுனால அதை தான் இறுதியாக சேலஞ்சு பண்ணி இந்த உத்தரவு போட்டதுனால இதை வந்து என்ன ரேஷியோன்றதை மாத்திரம் நான் உங்களுக்கு விளக்குறேன். என்ன ரேஷியோன்றது என்னன்னா, இறுதியான கொடுத்த தீர்ப்பு வந்து இறுதியான கொடுத்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் 1, அந்த குழந்தையினுடைய அந்த பெட்டர்னிட்டி, குழந்தை இன்னாருக்கு தான் பிறந்துதான்ற தீர்மானம் பண்ணக்கூடிய அந்த பிரிவு வந்து இந்திய சாட்சி சட்டம் 112 கீழே இருக்கிறதுனால, ப்ரிசம்ப்ஷன் அங்கே இருக்கிறதுனால அந்த ப்ரிசம்ப்ஷனை முறிக்கிற அளவுக்கு சாட்சியம் இல்லை நான் அக்சஸே கிடையாதுன்னு போடாத நிலையில் 112 ப்ரிசம்ப்ஷன் இருக்கும்போது டிஎன்ஏ டெஸ்ட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்லன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, முன்சிப் கோர்ட்டுக்கும் சப்கோர்ட்டுக்கும் ஒரிஜினல் சூட்டு போட்டு லெஜிட்டிமசி ஆஃப் த சைல்டு வந்து டிசைட் பண்ணலாம். ஃபேமிலி கோர்ட்டுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை தான் அந்த லெஜிட்டிமசி டிசைட் பண்ண முடியும். மற்றவர்கள் மூன்றாவது நபர் வரும்போது கோர்ட்டில் முன்சிப் கோர்ட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேமிலி கோர்ட்டு வந்து மெயின்டெனன்ஸ் கேஸை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டிஷனோடு போட்டு அந்த கண்டிஷனை வந்து அவங்க சக்சீட் ஆகாமல் போகும்போது ரெண்டாவது பெட்டிஷன் போட்டது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இந்த ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் போட்டது வந்து ரெஜூடிகேட்டட் பேட் பை பிரின்சிபல் ஆஃப் ரெஜூடிகேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை காஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த ரெஸ்பாண்டனுடைய அந்த ரிலேஷன்ஷிப் ஆஃப் பெட்டர்னி வந்து செல்லாதுன்னு அறிவிச்சிடுறாங்க. ரெஸ்பாண்டண்ட் வந்து ராஜுகுருடைய பையன்தான் சொல்லி அறிவிச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் போட்டிருக்காங்க. இந்த தீர்ப்பு